மூன்று ஆட்டுக்குட்டிகளும் சிங்கமும். புதிய தமிழ் கதை. ஒரு காலத்தில் அழகான ஒரு ஆற்றங்கரையில் 3 ஆடுகள் வாழ்ந்து வந்தது. அவர்கள் மூவரும் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் குணம் மட்டும் வேறுபட்டது. அந்த ஆற்றங்கரையில் பசும்புல் மேய்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் அங்கிருந்த எல்லா புல்லையும் சாப்பிட்டு விட்டனர். குட்டி ஆட்டின் கண்களில் கண்ணீர் வந்து, ஐயோ, இனிமே எங்கே புல்லு சாப்பிட போறோம் என்று வருந்தியது. நடு ஆட தம்பியை கவலையிலிருந்து தூக்கி, கவலைப்படாதே, ஆற்றின் மறுபுறம் ரொம்ப ரொம்ப ருசியான பசும்புல் இருக்கு, அங்க போகலாம். பெரிய ஆடு சிரித்துக்கொண்டு, சரி, ஆற்றை கடந்துவிட்டால் அந்த பெரிய புல்வெளி நமக்கே என்றது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் கடக்க வேண்டிய பாலத்தின் கீழ் ஒரு பயங்கரமான கோபக்காரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது யாரையும் பாலம் கடக்க விடாது. அதற்கு மிகவும் பிடித்த உணவு ஆடுகள். 3 ஆடுகளும் கொஞ்சம் பயந்தன. ஆனால் பசி அதிகமாக இருந்ததால் பயத்தை விடுத்து யோசித்து, சிங்கத்திற்கு பயந்து நின்றால் நமக்கு புல்லு கிடைக்காமல் போய்விடும், முயற்சி செய்யலாமே என்று முடிவு செய்தது. உடனே பெரிய ஆடு, யார் முதல்ல பாலம் கடக்க போறது? சிறிய ஆடு தைரியமாக முன்வந்து, நான் தான் முதலில் போறேன். இது ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவாக பாலத்தில் நடந்தது. டிக் டக் டக் என்ன நடக்க? இந்த சத்தத்தை சிங்கம் உடனே கேட்டது. என் பாலத்தை யார் கடக்கிறது என்று கர்ஜித்தது. குட்டியாடு பயத்தில் நடுங்கினாலும் தைரியம் சேர்த்து கொண்டு, நான் தான் குட்டியாடு, மறுபுறம் புல்லு மேயறதுக்கு போகிறேன். சிங்கம் பாலத்தின் மேல் ஏறி வந்து பயங்கர கண்களால் அந்த ஆட்டை பார்த்து, இப்போதே உன்னை சாப்பிடுறேன் என கூறியது. குட்டியாடு புத்திசாலித்தனமாக, என்னை சாப்பிட்டால் உங்களுக்கு வயிறு நிறையாது, நான் ரொம்ப சின்னவன், அடுத்தது வரும் என் நாடு அண்ணன் வருவான், அவனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறைய போதும். சிங்கம் யோசித்து, சரி போ. குட்டியாடு உடனே ஓடி மறுபுறம் சென்றது. நடு ஆடும் தம்பி பாதுகாப்பாக சென்றதை பார்த்து அதுவும் பாலத்தில் நடந்தது. அது நடையின் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சிங்கம் மீண்டும் சீறி, யார் என் பாலம் கடக்கிறது? நடுவாடு தைரியமாக, நான் தான் நடுவாடு, என் தம்பியிடம் சேரப்போறேன். சிங்கம் கோபத்தில், உன்னை இப்போதே சாப்பிடுறேன். நடு ஆடு ஒரு சார்பாக சொன்னது, சாப்பிடலாம், ஆனால் நீ ஒரு பெரிய தவறு பண்ண போறாய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பெரிய அண்ணன் வருவான், அவன் ரொம்ப பெரியவன், அவனை சாப்பிட்டால்தான் உங்களுக்கு முழு பசியும் போயிடும். சிங்கம் இதை கேட்டதும் மகிழ்ந்து, சரி, நீயும் போ. அவனும் தம்பியுடன் சேர்ந்து மறுக்கரைக்கு சென்றது. இப்போது பெரிய ஆட்டின் நேரம். அவன் பாலத்தில் நடக்கும்போது சத்தம் குலுங்கியது. சிங்கம் மிகுந்த கோபத்தில் கர்ஜித்து, வந்து விட்டாயா, உன்னை இப்போதே சாப்பிடுகிறேன் என்றது. பெரிய ஆடு உறுதியுடன், நான் தான் பெரிய ஆடு, தம்பிகளிடம் சேர போறேன், என்ன சாப்பிடுறது உன்னாலெல்லாம் முடியாது. சிங்கம் கொந்தளித்தது. நீயா என்கிட்ட வம்பு வச்சுக்கிறியா? இதோ உன்னையே சாப்பிடுறேன் என கூறியது. உடனே பெரிய ஆடு சிரித்தது. என்ன சாப்பிடணுமா, முதல்ல உன்னால என்ன வெல்லணும். அவ்வாறு சொல்லி பெரிய ஆடு முழு பலத்தோடு சிங்கம் மீது பாய்ந்தது. சிங்கம் அதிர்ச்சியில் வானுக்கு பறந்து சென்று பின்னர் நேராக ஆற்றில் விழுந்து மூழ்கியது. பெரிய ஆடு வெற்றியுடன் மறுபுறம் சென்று தம்பிகளுடன் சேர்ந்து அந்த நாள் முதல் 3 ஆட்டுக்குட்டிகளும் பச்சை புல்லில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.